வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் எத்தனையோ நிகழ்வுகளை சந்திப்போம். போட்டி வரும், பொறாமை வரும், சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கும். எதிரே இருப்பவர்கள் மிகவும் பலசாலியாக அல்லது பணபலத்தில் உயர்ந்தவர்களாக அல்ல அதிகாரத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் நாம் சிந்தித்து பார்த்து அவர்களிடம் எந்த அளவுக்கு செயல்பாடு குறைந்த நிலை வரும் என்று காத்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெரியவர் என்று மமதியோடு இருக்கின்றவர்களை சிறு காரியங்கள் தோற்கடித்துவிடும். யானை எவ்வளவோ பெரிய உருவமாக இருந்தாலும் எறும்பை கண்டால் அதற்கு பயம். காரணம், அது காதிற்குள் சென்று விட்டால் யானையால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கும். ஒரு முறை கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் ஒரு பலவிதமான வித்தையை காட்டுகின்ற ஒரு மாயாஜாலக்காரன் வந்தான். அவன் பாரத தேசம் முழுதும் சுற்றி வந்து நிறைய பரிசுகளை பெற்றிருந்தான். அரண்மனையில் வந்து நிறைய வித்தைகளை செய்து காட்டி மன்னனிடம் பொன்னும் மணியும் பெற்றுக்கொண்டான். அந்த பொன்னும் மணியும் பெற்றவுடனே அவனுக்கு கர்வம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. உங்கள் ராஜ்யத்தில் என்னை போல் செய்து காட்டுவதற்கு யாராக இருக்கின்றார்களா, அல்லது என்னோடு போட்டி போடுகின்றவர்கள் யாராக இருக்கின்றார்களா என்று மிகவும் தலைக்கணத்தோடு அந்த ராஜாவிடம் கேட்டான். ராஜாவுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. இவரை போல் வித்தை செய்வதற்கு யாரும் இல்லையே என்று ஏங்கினார். அப்பொழுது ஒரு மூலையிலே கோமாளி போல் உட்கார்ந்திருந்த தெனாலிராமன் எழுந்து வந்து, நான் உன்னிடம் போட்டி போட தயார், நீ தயாரா என்று கேட்டான். உடனே அந்த வித்தைக்காரனும், நான் புத்திசாலியோடு தான் போராடுவேன், கோமாளிகளோடு அல்ல என்று சொன்னான். அதற்கு தெனாலிராமன், புத்திசாலியோ கோமாளியோ வெற்றி என்பது தான் ஒன்று, நான் போட்டிக்கு தயார் என்று சொன்னார். சரி, மன்னனும் சொன்னார், தெனாலிராமன் போட்டிக்கு தயார், நீங்களும் தயாராக இருங்கள் என்று சொன்னார். உடனே தெனாலிராமன், சாதாரணமாக இது சில சினிமாக்கள் கூட வந்த கதை தான். தெனாலிராமன் சொல்லுவான், நான் கண்ணை மூடிக்கொண்டு செய்கின்ற காரியத்தை நீ கண்ணை திறந்து கொண்டு செய்வாயா என்று கேட்பான். சரி, இவ்வளவுதானே என்று அவனும் போட்டிக்கு தயாராக இருந்த நேரத்திலே தெனாலிராமன் கண்ணை மூடிக்கொண்டு நமது மிளகாய் பொடியை கண்ணில் தூவி கொள்ளுவான். அதை பார்த்த அந்த வித்தைக்காரன், கண்ணை திறந்து வைத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டுமே, பார்க்கின்ற நேரத்திலே இவ்வளவு மோசமாக அல்லது பயங்கரமாக இருக்கிறதே மிளகாய் பொடி என்று சொல்லி தோல்வியை ஒத்துக்கொண்டார். இது நமக்கு தெரிந்த கதையாக இருந்தாலும் சரி, சமயோகித புத்தியாக அந்த காரியத்தை தெனாலிராமன் செய்து அங்கே வெற்றி பெற்றான். அவன் பெரிய வித்தைக்காரன், அவன் பாரதம் முழுவதும் சென்றவன், அவனிடம் எல்லா பலமும் இருக்கிறது, பொன்னும் மடியும் இருக்கிறது என்று அவன் தயங்கியிருந்தால் அன்று அரண்மனையே அவனுக்கு ஒரு தோல்வி நிலையை கண்டதாக இருக்கும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் தெரிந்த கதைகள் வந்தாலும், தெரிந்த கருத்து மீண்டும் சொன்னாலும் நாம் எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற நேரத்தில் அதை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது அதற்காகத்தான். தினமும் உங்களை காலை 7 மணிக்கு நாங்கள் சந்திக்கின்றோம். வாழ்க்கையில் வெற்றியாளர்களெல்லாம் சாதாரண நிலையில் இருந்து வெற்றியாளர்களாக மாறியவர்கள்தான். அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்க நேரமில்லாவிட்டாலும் எங்கள் வசந்த் டிவி சொல்லுகின்ற கருத்துக்களை தினமும் கேட்டால் அதிலே இருக்கின்ற கருத்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாகும். வெற்றி என்பது கேட்பது, கேட்பதில் இருக்கின்ற அறிவை தேர்ந்தெடுத்து கொள்வது, மற்றவர்கள் சொல்லுகின்ற கதையிலே இருக்கின்ற உள்ளார்ந்த அர்த்தத்தை மனதில் பதிய வைப்பது. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் மனதில் வைத்தால், பதிய வைத்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாமெல்லாம் ஒருங்கிணைந்து வெற்றியாளர்களை உருவாக்குவோம். அந்த பெருமை வசந்த் டிவிக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.